ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் போர்டை பற்றி நிறையா பார்த்துருந்தோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த போர்டை வச்சு கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மீட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 செகண்ட் மட்டும் ஆன் பண்ணி வைக்கிறது எப்படின்றது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் போர்டெல்லாம் வச்சு ஃபுல் கரெக்டாக வந்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம தமிழில் வந்து அதிகமாக வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறையா போர்டுகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம ப்ராஜெக்ட்டோ ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இந்த போர்டெலாம் இருக்குது, நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறையா போர்டை பற்றி ஒன்று வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேனல்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் ஒரு லைக்கு அப்படி கீழே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல எதுவும் வந்தாலும் சரி ஒரு கமெண்ட்டாக நீங்கள் கீழே தெரிவிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சேனலில் இன்னும் க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ நீங்கள் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறையா பேர். ஸோ முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி போர்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதே போர்டு தான் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த போர்டில் வந்து ஒரு மீட்ரு, ஸோ இந்த மீட்டரை வந்து நம்ம இதில் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீட்ரு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மீட்ரு இது கூட கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மீட்ரு நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ நான் ஒரு 10 செகண்ட் காட்டினா போதும், மற்றபடி எனக்கு அவுட்புட் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ நான் எப்போ ஒன்றுமா ப்ரெஸ் பண்ணி மட்டும் இந்த மீட்ரு ஆன் பண்ண பார்த்துக்கிறேன். மற்ற நேரத்தில் அது ஆன்லேயே இருக்க வேணாம் எனக்கு. ஸோ இது வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. தொடர்ச்சி ஆன்லேயே அந்த நைட்டும் பகலும் தொடர்ச்சி 24 மணி நேரம் ஆன்லேயே இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபால்ட் ஆகும். ஸோ ரெகுலராக இதில் வந்து லோடு எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா மட்டும் உங்களுக்கு அந்த என்ன ஆம்ஸ் போய்ட்டுருக்கு, என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை வந்து எப்படி இந்த போர்டை வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைமிங் போர்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த வோல்டேஜ் வந்து கட் ஆகிட்டு திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுவிட்ச் இது. ஸோ அதை வந்து இது கூட சீரியஸில் அந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒன் சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து அவுட் எடுத்துட்டேன். ஸோ ஒன் சைடு வந்து நெகட்டிவ் வந்து இதில் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நீங்கள் பவரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பேட்டரி லைனும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மீட்டருக்கு வந்து பேட்டரி லைன் தான் தேவை, அதனால் பேட்டரி லைனை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த மீட்டருக்கு வந்து பவர் வந்து வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த பவரை வந்து நம்ம இதுலேருந்து அவுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் வந்து இன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வந்து இதில் நம்ம அவுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் உள்ள இன் கொடுக்கணும். ஸோ பாசிட்டிவை உள்ள இன்னாக கொடுத்துடலாம். ஜஸ்ட் இது ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த சுவிட்சுக்கான ஒரு பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன், ஒன்றாவே கனெக்ட் பண்ணி நான் அதில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பாசிட்டிவ் இப்போ இந்த போர்டுக்கான நெகட்டிவ் கொடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த போர்டுக்கான நெகட்டிவ் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெகட்டிவ் இங்கே வருது. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே டேரெக்டாக அங்கேயே எடுக்கிற இடத்துல நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே கூட கொடுத்துட்றேன். ஸோ நெகட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து இந்த ஒரு ஆர்ம்ஸ் ரேட்டுக்கான இதுவே கொடுக்கல. ஒன்லி வந்து இந்த மீட்டர் ஆன் ஆகிறதுக்கான வோல்டேஜ் மட்டும் நான் அதில் மூலியமாக கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மீட்ரு நான் அதை ப்ரெஸ் பண்ணோடனே ஸோ ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் ஆனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ ஒரு இனிமேல் சுவிட்ச் போர்டு ஏதாவது வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல வரக்கூடிய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியாக ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் மீட்டரில் என்ன வருதுன்றதை பார்த்துக்கிட்டு ஸோ மற்ற டைம் வந்து ஆஃபில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி போர்டை வந்து நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி போர்டை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங் போர்டு வந்து கிடைக்கிறது. ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு சுவிட்சு தான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அழகாக அந்த டைமிங்கு சென்சார் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, இந்த செகண்ட் வரைக்கும் குறிப்பிட்ட செகண்ட் ஆன் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் சின்ன சின்ன போர்டை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.